கோவை மாவட்டம் தடாகம் சாலை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கூடுதல் வகுப்பறைகளை திறந்து வைத்த கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி. கோவை மாவட்டத்திற்குட்பட்ட இடையர்பாளையம் பகுதியில் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களின் கல்வி திறனை மேம்படுத்தும் வகையில் கூடுதல் வகுப்பறைகள் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவை மாநகராட்சியின் மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இதனை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். மாநகராட்சி பொது நிதியிலிருந்து 1.94 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த வகுப்பறையில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கல்வி கற்க புதிய தொழில்நுட்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம், ஜபா, லட்சுமி, கவுன்சிலர்கள் சம்பத், தமிழ்ச்செல்வன், கரு பழனியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.